போகாதடி நீ பாஸ் பண்ணாதே சத்தியமா ஓனப்பில் உச்சி முட்டிக்கு ரெண்டி கோவம் கொல்லாதே கொத்தி தின்ன ஒரு சாத உசுர ஊருக்கா. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் ப்ரொஃபைலை பார்த்துப்பீங்க. ப்ரொஃபைலை பார்த்தா சூப்பரான லவ் ஃபீல் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படி ரொம்பவே சிம்பிளாக நீங்கள் மேக் பண்ணுறதா நம்ம இதில் வந்து ஃபுல்லாக வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இப்போ அந்த சேனல் நீங்கள் வந்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் லைக் பண்ணி ஆளில் போட்டுங்க. அப்போ போகிற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் டக்கு டக்குன்னு வந்துடும். அதே மாதிரி கண்டிப்பாக வீடியோ வந்து கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும் நான் சொல்கிற ஒவ்வொரு டிப் நீங்கள் அப்சர்வ் பண்ணி வீடியோ வந்து நீங்கள் வந்து ரொம்பவே சிம்பிளாக வந்து மேக் பண்ணிக்க முடியும். ஃபஸ்ட் இந்த வீடியோ எடிட் பண்ணும்போது அலைட் மோஷன் அப்ளிகேஷன் தேவை. இதுக்கான ப்ரொஃபைல் லிங்க் பார்த்தீங்கன்னா வந்து வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்துருப்பேன். கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி இந்த ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. அதே கூட அந்த ஆப் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஆப் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஆப் ஓப்பன் பண்ணிட்டு இங்கே க்ரீன் கலர் ப்ளஸ் பார்த்து ப்ராஜெக்ட் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இந்த வீடியோ பார்த்தா ஒரு சிங்கிள் புக் ப்ரெசன்டேஷன் நான் வந்து மேக் பண்ணியிருப்பேன். இதுக்கான லிங்க் பார்த்தா வந்து டெலகிராமில் வந்து தந்திருப்பேன். இதுக்கான இந்த டெலகிராம் தந்த லிங்க் பார்த்தா பாஸ்வேர்ட் வந்து செட் பண்ணியிருப்பேன். அந்த டெலகிராம் லிங்க் நீங்கள் வந்து எப்படி இம்போர்ட் பண்ணுறது சொல்ல தனியாக ஒரு வீடியோ வந்து போட்டிருப்பேன். நீங்கள் அதை வந்து அவுட் இம்போர்ட் ப்ரீசெட் நான் போட்டிருப்பேன். நீங்கள் பார்த்து வந்து இம்போர்ட் பண்ணிங்க. இல்லை உங்களுக்கு இம்போர்ட் பண்ணுறதா நீங்கள் இம்போர்ட் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு இம்போர்ட் பண்ண புக் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணால் பார்த்தா ஃபஸ்ட்டு பார்த்தா ஒரு ஆடியோவில் இருக்கும். அதுக்கு மேலே பார்த்தா ஒரு ப்ளூ கலர் இமேஜில் வந்து நான் எஃபெக்ட்டில் ஆட் பண்ணி நீங்கள் அந்த எஃபெக்ட் ஆடே பண்ணவே தேவையில்லை. நாங்கள் வீடியோ வந்து கொஞ்சம் உங்களுக்கு வந்து ரொம்ப எடிட் பண்ணுற ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டேன். ஃபஸ்ட்டு எல்லாமே ஆட் பண்ணிட்டேன். நீங்கள் வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு சர்க்கிளில் பார்த்தீங்கன்னா இமேஜ் வந்து ஆட் பண்ணியிருப்பேன். இதுக்கான இமேஜ் வந்து எப்படி ஆட் பண்ணி நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஃபஸ்ட் நான் வந்து பேக்ரவுண்ட் இமேஜ், நெக்ஸ்ட்டு இந்த லிரிக் வர எல்லா இமேஜும் நான் வந்து ஃபஸ்ட்டு இமேஜ் வந்து ஆட் பண்ணலாம். நெக்ஸ்ட் அது வந்து எப்படி இந்த எங்கே இருக்கிற சர்க்கிள் எப்படி இமேஜ் ஆட் பண்ணி நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். வந்து பேக் வந்துங்க. பேக் வந்து க்ரீன் கலர் ப்ளஸ் நம்ம ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் மென்ஷன் பண்ண 9 சைஸ் வந்து மென்ஷன் பண்ணிப்போம். அந்த சைஸ் வந்து இங்கே இருக்கும். அதை செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு வந்து கிரியேட் ப்ராஜெக்ட் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணி கிரியேட் பண்ணிங்க. அந்த பிக்சலில் இப்போ வந்து கிரியேட் ஆனால் இமேஜ் ஆட் பண்ணிட்டு க்ரீன் கலர் ப்ளஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி மீடியா ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டு யார் இமேஜ் நீங்கள் எடிட் பண்ண போல அவங்க இமேஜ் நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. இல்லை நான் யூஸ் பண்ணுற இமேஜ் வந்து இதுக்கான ஃபுல் இமேஜ் நான் வந்து டெலகிராமில் வந்து போஸ்ட் பண்ணியிருப்பேன். இன்னும் நம்ம டெலகிராம் குரூப் பண்ணிங்க வந்து ஜாயின் ஆகிட்டு இமேஜ் வந்து டவுன்லோட் பண்ணிங்க. இப்போ நான் வந்து ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு மேலே இங்கே ஒயிட் கலர் ப்ளஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண இமேஜ் ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகிடும். ஆட் ஆகிடும் இமேஜ் வந்து அப்ளேட் வந்து கொஞ்சம் பிளாக் இருக்குது. பிளாக் வந்து ஃபில் பண்ணுறதுக்கு இங்கே மேலே 3 ஆட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இங்கே பார்த்தீங்கன்னா ஃபில் கம்பல்சரி ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ண சொல்ல ஃபுல்லாக செட் ஆகிடும். ஃபுல்லாக செட் ஆகிடும். இங்கே மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இமேஜை. நெக்ஸ்ட் தேர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இந்த ஸ்கேல் நீங்கள் வந்து லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணி நீங்கள் இமேஜ் வந்து ஜூம் பண்ணிடலாம். உங்களுக்கு தேவையான வந்து ஜூம் பண்ணிங்க. ஜூம் பண்ணிட்டு இங்கே மேலே செட் மேலே யார் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணி இங்கே கரண்ட் ஃப்ரேம் பிஎன்ஜின்னு ஆப்ஷன் கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட்ன்ற பட்டனை கிளிக் பண்ணால் இந்த இமேஜ் வந்து கரெக்டாக அந்த பிக்சல் வந்து கிராப் ஆகிடும். கிராப் பண்ணோடனே சேவ் கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக கேலரியில் சேவ் ஆகிடும். இதே மாதிரி அங்கே ஆட் பண்ண போகிற எல்லா இமேஜ் இந்த பிக்சல் வந்து கிராப் பண்ணி எடுத்துங்க. கிராப் பண்ணி எடுத்தோடனே பேக் வந்துங்க. பேக் வந்து புக் ஆப்ஷனுக்கான பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா 7019 கரெக்டாக நீங்கள் வந்து கரெக்டாக அந்த டைப் பண்ணி வந்து புக் ஆப்ஷன் வந்து இம்போர்ட் பண்ணிங்க. இம்போர்ட் பண்ணிட்டு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணால் கீழே ஆடியோவில் இருக்கும்போது ஒரு லேர் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். ஷேர் ஆப் செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் பண்ண இமேஜ் வந்து அலைன்மெண்ட் ஃபோல்டர் வந்து ஆட் ஆகும். இப்போ அலைன்மெண்ட் ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ண இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு இங்கே ஒயிட் கலர் ப்ளஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக ஃபஸ்ட்டு இந்த இமேஜ் வந்து ரீப்ளேஸ் ஆகி நீங்கள் ஆட் பண்ண இமேஜ் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிடும். இதே மாதிரி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லிரிக் முடிஞ்சிட்டு கூட நெக்ஸ்ட் கண்டிஷன் வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ணியிருப்பேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா 13:17 நான் கண்டினியூஸாக இமேஜ் ஆட் பண்ணுறேன். இங்கே ஜஸ்ட் எப்படி லேர் செலக்ட் பண்ணி கலர் ஃபில் செலக்ட் பண்ணி ஷேர் ஆப் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து கண்டினியூஸாக வந்து இமேஜ் வந்து நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணி கிராப் பண்ணி அந்த இமேஜ் லாஸ்ட் இமேஜ் சேஞ்ச் பண்ணிங்கன்னா நீங்கள் இமேஜ் மட்டும் சேஞ்ச் பண்ணால் போதும். நான் எஃபெக்ட்லாம் ஆட் பண்ணிட்டேன். நீங்கள் எந்த எஃபெக்ட் ஆட் பண்ணுறதோ லாஸ்ட் நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்க. சேஞ்ச் பண்ணிங்க. குரூப் அண்ட் மாஸ்க்னு 2 குரூப் இருக்கும். இந்த 2 குரூப் வந்து சர்க்கிளில் இருக்க இமேஜ் ஆட் பண்ண 2 குரூப்பு. இதில் எப்படி இமேஜ் சேஞ்ச் பண்ணுறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அந்த குரூப் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு எடிட் குரூப்னு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். அட்ஜஸ்ட் பண்ண சொல்ல பார்த்தா ஒரு இமேஜ் வந்து ஆட் பண்ணிப்பேன். நான் இந்த இமேஜ் வந்து டிலீட் பண்ணிக்கிறேன். டிலீட் பண்ணிட்டு ஸ்டார்ட்டில் வச்சுட்டு இப்போ இந்த ப்ளஸ் செலக்ட் பண்ணுங்கள். மீடியா போங்க. யார் இப்போ ஒரு இமேஜ் ஆட் பண்ண எடிட் பண்ண போகல அந்த இமேஜ் செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு இப்போ அந்த இமேஜ் வந்து எங்களை சைடில் லாங் ப்ரெஸ் பண்ணி கேஸ் டவுன் பண்ணி தருங்க. இப்போ லாஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணி இமேஜ் செலக்ட் பண்ணிங்க. எக்ஸ்பெண்ட் ஆப்ஷன் ஃபஸ்ட் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி அந்த லாஸ்ட் எக்ஸ்பெண்ட் ஆகிடும். இப்போ வந்து இமேஜில் செலக்ட் பண்ணி மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி நீங்கள் தேர்ட் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி ஸ்கேல் ஆப்ஷன் வந்து நீங்கள் வந்து லெஃப்ட் சைடை வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணி இந்த ஃபேஸ் வந்து நல்லா சென்டராக வர வரைக்கும் நீங்கள் பார்த்துங்க. அவ்வளோதான் இந்த அளவுக்கு எனக்கு போதும். இப்போ வந்து இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து கரெக்டாக ஃபேஸ் வந்து தெரிற மாதிரி வச்சுங்க. அவ்வளோ இதே மாதிரி செட் பண்ணிட்டு நீங்கள் வந்து பேக் வந்துங்க. பேக் வந்து பாருங்கள் இமேஜ் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி இதே மாதிரி 2 குரூப்புக்கும் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிங்க. அவ்வளோதான் நீங்கள் வந்து 2 குரூப் இந்த குரூப்புக்கும் அதே மாதிரி இமேஜ் வந்து எடிட் குரூப் போய்ட்டு நீங்கள் வந்து டிலீட் பண்ணிட்டு சேஞ்ச் பண்ணிங்க. அவ்வளோதான் நீங்கள் சேஞ்ச் பண்ணோன்னே பேக் வந்துங்க.
பேக் வந்துட்டு இங்கே மேலே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிட்டு இங்கே ஹெச்டிஆர்சிசி லேயர் ஒரு அஞ்சு லேயரும் ஒரு ஸ்னோ எஃபெக்ட் லேயர் இருக்கும். நீங்கள் ஐஎஃப் வந்து ஆன் பண்ணிங்க. ஆன் பண்ணிட்டு இங்கே மேலே செட் மேலே ஏர் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு வீடியோ செட்டாக செக் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட்ன்ற பட்டனை கிளிக் பண்ண சொல்ல வீடியோ வந்து நீங்கள் வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து எக்ஸ்போர்ட் ஆகிடும். எக்ஸ்போர்ட் ஆனு சேவ் கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கேலில் வந்து சேவ் ஆகிடும். இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.